லாஸ்ட்டாக போட்ட எல்லா வீடியோவுமே நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக யார் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ்னு ஒரு கான்செப்ட். சரியா? லேயர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, அந்த ஃபார்மேட் மெனுவில் லேயர்ஸுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கமாண்டாக இருக்கும் நமக்கு. சரியா? ஃபார்மேட்டில் போயிட்டிங்கனாலே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேயர். நார்மலாக லேயர்னாலே நமக்கு தமிழில் என்ன மீனிங்னா அடுக்கு இல்லையா? ஸோ அதே தான் கான்செப்ட் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போது ஜஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். இப்போ நோட் புக் இருக்குது இல்லையா? நோட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பராக இருக்கும், அடுத்தடுத்த பேப்பர் இருக்கும். இப்போ நான் சப்போஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு பேஜில் வைக்கிற ட்ராயிங் வந்து வரைகிற ட்ராயிங் வந்து அடுத்த பேஜில் ட்ராயிங் இருக்குது, அதுக்கு அடுத்த பேஜில் ட்ராயிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேஜில் வந்து ட்ராயிங் இருக்குன்னா, இப்போ நம்ம மேலேருந்து பார்க்குறோம், ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும்னா தெரியும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது இல்லையா? ஸோ இதே இது இப்போ ஒரு நோட்டு இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஹெச்பி ஷீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓஹெச்பி ஷீட்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சிடி மார்க்கரில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற பேஜில் ட்ரா பண்ணுறேன், செகண்ட் பேஜ்லேயும் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் மேலே டாப்லேருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இருக்கிற பேஜ்லேருந்து பார்த்தாலே செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து பேஜில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வியூ பண்ணி தெரியும். கொஞ்சம் டிம்மாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம டிம்மாக இருக்குன்னு நினைக்காம நான் எப்படி இருக்குன்னு அசியூம் பண்ணுறேன்னா பிரைட்டாகவே இருக்குன்னு அசியூம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ கான்செப்ட் என்னென்னா, ஒவ்வொரு லேயர்லேயும், அதாவது ஒவ்வொரு பேப்பர்லேயும் நம்ம வேறு வேறு ட்ராயிங் வரைஞ்சாலுமே மேலேருந்து நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராயிங்குமே ஒரே ஷீட்டில் வரைஞ்ச மாதிரி தான் என்ன செய்யும் தெரியும். அதே மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா லேயர். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் கிரியேட் பண்ணி இப்போ நம்ம வரைய போகிறோம். இத்தனை நாள் நம்ம வந்து லேயர் கிரியேட் பண்ணியிருக்கோமானா கிடையாது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் கண்ட்ரோல், இங்கே ஒரு டூல் பார் இருக்குது பார்த்தீங்களா, லேயர் கண்ட்ரோல் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் லேயர்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 4 லேயர் கிரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட்டில் லேயருக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துச்சா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 ஐக்கான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நியூ லேயர் ஒன்று இருக்கும், நியூ லேயர் விபி ப்ரோசன் இருக்கும், ரைட்டா? இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா நியூ லேயர், இல்லைனா ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் என் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நியூ லேயர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே லேயர் 1 வந்துச்சு பார்த்தீங்களா? இது மாதிரி நியூ லேயர் 2, நியூ லேயர் 3 என்ன வேணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நேம் வேணால் மாற்றிக்கலாம். இப்போ லேயர் 1 இருக்கா, இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீநேம் லேயர் இருக்கா, ரீநேம் லேயரில் போய்ட்டு என்ன நேம் வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் ஏன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போது இது வந்து மஸ்ட்டு கிடையாது நேம் மாற்றுறது, வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம், வேணான்னா விட்டுலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 லேயர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னு ஒரு லேயர், பின்னு ஒரு லேயர், சின்னு ஒரு லேயர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ இத்தனை நாள் நம்ம லேயர் கிரியேட் பண்ணவே இல்லையே, நம்ம வரைஞ்சி ட்ராயிங்கில் அப்போ எதில் இருக்கும்னா டிஃபால்ட்டாக ஒரு லேயரில் இருக்கும். அதுதான் நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லேயர் கண்ட்ரோல்னு கமாண்ட் வருதா, இதில் இந்த இடத்துல 0ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக இருக்கிற லேயரோட நேம். அப்போது 0ங்கிற லேயர் தான் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அப்போ இத்தனை நாள் நீங்கள் என்ன ட்ராயிங் வரைஞ்சிருந்தாலும் அது எதில் இருக்கும்னா 0ல் இருக்கும். இப்போ சப்போஸ் இப்போது நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள் வந்து இப்போ எதில் இருக்கும் அப்படின்னா 0ங்கிற லேயரில் தான் இருக்கும். சரியா? இப்போ நான் இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண லேயர்ஸ்லாம் இங்கே காமிக்குது பார்த்தீங்களா? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, 3மே இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணும்னா ஏ அப்படிங்கிற லேயரில் ஒரு ட்ராயிங் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா அந்த ஏங்கிற லேயரை வந்து கரண்ட் லேயராக மாற்றணும். அது எப்படி மாற்றணும்னா இங்கே வந்துட்டு ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஏ மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லேயரோட நேம் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னு மாறிடுச்சா? இதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ராயிங் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சர்க்கிளே வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லலாம் ஒரு மாற்றம் இருக்காது. ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் ஆட்டோகேட் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ட்ராயிங் வந்து பக்கத்தில் தான் தெரியும், ரைட்டா? மூவ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணுறது என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து எந்த லேயரில் இருக்கும்னா 0ங்கிற லேயரில் இருக்கும். இந்த சர்க்கிள் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற லேயரில் இருக்கும். சரி, அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெக்டாங்கில் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்த லேயர் மேலே காமிக்குது பாருங்கள், 0ங்கிற லேயர் வந்து காமிக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சர்க்கிளை செலக்ட் பண்ணிங்கன்னா ஏங்கிற லேயரில் காமிக்கும். சப்போஸ் இப்போ நம்ம பிங்கிற இன்னொரு லேயர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. பிங்கிற லேயர் எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து இப்போ நான் வேறு ஏதாவது ஒன்று வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வேலை ஸ்ப்ளைனை கூட வரையலாம். ஸ்ப்ளைன் வந்து வரைகிறேன், ரைட்டா? இப்போ இது வந்து பிங்கிற லேயரில் இருக்குது.
இப்போ நான் அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சின்னு ஒரு லேயர் இருக்குது. சரியா? சிங்கிற லேயரில் இப்போ வேறு எதாவது வரையலாம். என்ன வரையலாம்? டூனட் வரையலாமா? இப்போ நான் டூனட்டில் போய்ட்டு 50 mm இன்சைட் டயமீட்டர் கொடுத்துருக்கேன், 80 mm வந்து அவுட் சைட் டயமீட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ டூனட் வந்து நமக்கு என்ன பண்ணும்? கிரியேட் ஆகிடும். சரியா? பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நமக்கு வந்து என்ன பண்ணாதுன்னா ஒரு மாற்றம் இருக்காது. சரி சார், அப்போ இதில் என்ன சார் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எந்த லேயரில் வரைஞ்சிட்ருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இப்போ எந்த லேயரில் நான் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன்னா சிங்கிற லேயரில் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? எனக்கு ஒருவேளை அந்த ஏபி அந்த ஜீரோங்கிற லேயர்லாம் இந்த ட்ராயிங்லாம் தொந்தரவாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேயரில் இருக்கிற ட்ராயிங்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹிடன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த லேயர் நேமுக்கு பேர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல்ப் மாதிரி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போ 0 ஆஃப் பண்ணியிருக்கேன், ஏ ஆஃப் பண்ணிவிட்டேன், பியும் ஆஃப் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஏபிசி 3 பல்புமே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ அதில் இருக்க ட்ராயிங்லாம் மறைஞ்சிருச்சு பாருங்கள். ஆக்சுவலாக ட்ராயிங் எரேஸாக இருக்காது, ட்ராயிங் வந்து மறைஞ்சிரும். இப்போ நான் இந்த லேயர், அதாவது இப்போ என்ன லேயரில் நம்ம இருக்கோம்? சிங்கிற லேயரில் இருக்கோம். இப்போ நம்ம எந்த என்ன ட்ராயிங் நம்ம வரையணும்னு நினைக்கிறோமோ வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் எனக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோங்கிற லேயரில் இருக்க ட்ராயிங் மட்டும் தேவைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோங்கிற லேயரை மட்டும் நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேயரில் இருக்க ட்ராயிங் மட்டும் வந்துருச்சு, ரெக்டாங்கிள் வந்துருச்சு இப்போ. ஸோ வந்துடும். இதே மாதிரி நீங்கள் என்னென்ன லேயர் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லா லேயருமே ஆன் பண்ணி விட்டு நமக்கு என்ன பண்ணும்? வந்துடும். இந்த மாதிரி தேவை இருக்கிற ட்ராயிங்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஹிடன் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லைனா ஹிடன் பண்ணிக்கலாம். வேணுங்கிற லேயரை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ இவ்வளோ நம்ம லேயர் ஆஃப் பண்ணோம், அப்போல்லாம் ஒரு மெசேஜ் வரல இல்லையா? இப்போ கரண்ட் லேயர் இருக்கு பாருங்கள். கரண்ட் லேயர் வந்து என்னது? சி. இந்த சிங்கிற லேயரை இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பல்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். வந்துருச்சா வார்னிங் மெசேஜ்? த கரண்ட் லேயர் இஸ் டர்ன்ட் ஆஃப். அதாவது கரண்ட்டாக இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க லேயரை நம்ம ஆஃப் பண்ணோம்னா மட்டும் இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வரும். இதே மாரி நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த லேயர் ஆஃப் ஆயிரும். இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு டிராயிங் வரைகிறீங்கன்னா அதில் வந்து நமக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து வரைஞ்சிருக்கு. இப்போ நான் லைன் கமாலில் போட்டிருக்கேன், லைன் கமாலில் நிறைய லைன்ஸ் வரைஞ்சிட்டேன், ஆனால் அது வந்து தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கரண்ட் லேயரை எப்பயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆஃப் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன்லாம் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் லேயரை எப்பயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆஃப் பண்ணக்கூடாது. சரி, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் எல்லாமே நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். லாக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன யூஸ் அப்படின்னா எந்த மாடிஃபிகேஷனுமே அதில் வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அதில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு சிம்பிள் போட்டுருக்காங்க பாருங்க, லாக். 0வை லாக் பண்ணுறேன், ஏ லாக் பண்ணுறேன், பி லாக் பண்ணுறேன், மூணையுமே லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3ல் இருக்கிற டிராயிங் மட்டும் ஒரு மாதிரி டல் கலராக கிரே கலராக மாறிச்சு பார்த்தீங்களா? இந்த 3ல் இருக்கிற லேயரை என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணால் கூட வந்து என்ன ஆகாதுன்னா டெலிட் ஆகாது. அப்போது இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். இப்போ நம்ம அக்யூரஸியோட டிராயிங் வரைஞ்சிருப்போம். இப்போ சப்போஸ் நம்ம லேசர் மூவ் பண்ணிட்டோம்னா பை மிஸ்டேக் மூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, டைமென்ஷனே மாறி போயிடும்ல. அதனால் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணி வச்சிடலாம்னா லாக் பண்ணிடலாம். சப்போஸ் சியுமே நம்ம லாக் பண்ணோம்னா சியுமே லாக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா லேயருமே லாக் பண்ணிடும். இதில் மாடிஃபிகேஷன் பண்ணவே முடியாது. மாடிஃபை மெனுவில் இருக்கிற செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குற எந்த கமாண்டுமே இப்போ வந்து என்ன ஆகாதுன்னா இதில் வந்து ஒர்க் ஆகாது. சப்போஸ் வேணும்னா அப்படிங்கிறதுனா நம்ம என்ன பண்ணணும்னா அன்லாக் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வேணும்னா திரும்ப என்ன செஞ்சலாம், எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகும். ரைட்டா? இதுதான் லேயர். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா டிராயிங்குமே நான் வந்து அழிச்சிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேயரோட பேரில் இருக்குது பார்த்தீங்களா, 0. இப்போ நான் 0 வந்து கரண்ட் லேயராக மாற்றிடுறேன். பார்த்தீங்கன்னா ஏபிசி 3மே இருக்கா? இந்த லேயரோட நேம்லாம் நமக்கு வேணான்னா நம்ம என்ன செய்யணும்னா ஃபார்மேட்டு திரும்ப லேயரில் போய்ட்டு இப்போ ஏ வேணான்னு வச்சுக்கோங்க, ஏ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருப்போம், இங்கே டெலிட் லேயர்னு ஒன்று இருக்கும், டெலிட் பண்ணிடலாம். ஸோ வேணாம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடலாம்னா டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த லேயரோட நேம்லாம் டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். ரைட்டா? இப்போ நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். 3மே நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ டெலிட் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த லேயர்னால நமக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு 2D டயக்ராம் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2D டயக்ராமில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிராயிங் இருக்கும். நார்மலாக வந்து என்ன இருக்குன்னா டிராயிங் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா டைமென்ஷன் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக வந்து டைமென்ஷன் இருக்கும். செக்ஷனிங் இருக்கும். செக்ஷனிங் தான் அது ஹேட்சிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ ஒரு டிராயிங் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த 4மே என்ன இருக்கும்னா டிராயிங் இருக்கும்.
இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு டிராயிங் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு டிராயிங் போட்டுருக்கீங்க. அதை போய் நீங்கள் உங்களோட சுப்பீரியர்கிட்ட ஒரு வேளை காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நிறைய கரெக்ஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு வேளை ஒன்றும் இல்லை, ஒரு டைமென்ஷன் இல்லாமல் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷனை ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கரெக்ஷன் நிறைய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா கரெக்ஷனும் பண்ணிவிட்டு திரும்ப டைமென்ஷனோட காமிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம திரும்ப உட்காந்து டைமென்ஷன் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா லேயர் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று போடுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஒரு 3 லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இதோட பேர் என்ன கொடுக்குறோன்னா டிராயிங்னு வச்சுக்கோங்க. 0ல் வந்து நம்ம டிராயிங் வரைஞ்சிடலாம். இப்போ இந்த லேயரில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டைமென்ஷன் வரைய போகிறேன். ஸோ டிம்னு கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இந்த லேயருக்கு வந்து என்ன பேர் கொடுக்க போகிறோம் இப்போ அப்படின்னா ஹேட்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா ஹேட்ச்ன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்கும், நமக்கு செக்ஷனிங் டெக்ஸ்ட் இருக்கும்ல. ஸோ அப்போ இதில் போய்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோன்னா டெக்ஸ்ட்னே ஒரு லேயர் கொடுத்துறேன். அப்போ நான் 3 லேயர் கிரியேட் பண்ணியிருக்கேன். டிம்னு ஒரு லேயர், ஹேட்ச்னு ஒரு லேயர், டெக்ஸ்ட்னு ஒரு லேயர் கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நான் ஒன்றும் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிராயிங் வரைகிறேன். என்ன டிராயிங்னா சும்மா சின்ன டிராயிங் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன டிராயிங்னா ஒரு பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டில் 2 ஹோல் இருக்கிற மாதிரி காமிக்க போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்குன்னு எப்படி காமிக்கணும், நம்ம இப்போ வந்து 2 சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறோம். சரியா? ஒரு பிளேட்டில் 2 ஹோல் இருக்க மாதிரி, ஹோல்ஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போ காமிச்சிருக்கோம். இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுது. இப்போ இதில் வந்து டைமென்ஷன் மார்க் பண்ணணும். டைமென்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும், நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். டைமென்ஷன் ஸ்டைலில் போய்ட்டு என்ன பண்ணுறோம், மாடிஃபையில் நம்மளோட டைமென்ஷன் ஸ்டைல் மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அப்போ டெக்ஸ்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறோம்னா சென்டர் கொடுக்குறோம், இதில் ஹரிசானல் தரோம். பிரைமரி யூனிட்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறோம்னா கமாக்கு போல் என்ன கொடுக்குறோம், பீரியட் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி டைமென்ஷன் நம்ம கண்ணுக்கு தெரியும்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்னா டிம் ஸ்கேல் ஒரு கமாண்ட் சொல்லியிருக்கேன் நான் இல்லையா. அதே தான் இங்கேயும் டிம் ஸ்கேல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு 1.5 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. டிம் ஸ்கேல் வந்து ஒரு 1.5 நம்ம கொடுத்துருக்கோம். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ மேலே 0ன்னு ஒரு லேயர் வச்சுட்டு இப்போ டிராயிங் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் டைமென்ஷன் மார்க் பண்ண போகிறேன். அது எதில் வரைய போகிறோன்னா டிம்முங்கிற ஒரு லேயரில் வரைய போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல போய்ட்டு டிம்முங்கிற லேயரை கரண்ட் லேயராக மாற்றிடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. டிம்முங்கிற லேயரை கரண்ட் லேயராக மாற்றிட்டு தான் டைமென்ஷன் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் லீனியர் போய்ட்டு நான் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் வரைஞ்சிட்டோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமென்ஷன் மார்க் பண்ணிடுவோம். சப்போஸ் இப்போ இதிலே நமக்கு ரேடியஸ் டயமீட்டர்லாம் மார்க் பண்ணணும்னா நம்ம என்ன செஞ்சு போயிடலாம், மார்க் பண்ணலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரேடியஸ் சொன்னால் ரேடியஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகேயா? ஸோ அப்போ வந்து டைமென்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மார்க் பண்ணிட்டோம். ரைட். இப்போ எனக்கு வந்து இதை வந்து செக்ஷனிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ நான் அடுத்த கமெண்டில் போய்ட்டு ஹேட்ச்னு ஒரு லேயர் இருக்கா, இதை வந்து கரண்ட் லேயராக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராவில் ஹேட்ச் கமாண்ட் போகிறோம். ஹேட்ச் கமாண்டில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஹேட்ச்சில் போய்ட்டு இப்போ பிக் பாயிண்ட் ஒரு மெத்தட் இருக்குல்ல, பிக் பாயிண்ட் மெத்தடில் போய்ட்டு இந்த ஏரியாக்குள்ளே மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், ஹேட்ச் பண்ணணும். சரியா? கொடுத்துறேன். எனக்கு என்ன டிசைன் பண்ணணும்னா ஹேட்ச் செக்ஷனிங் பண்ணணும். செக்ஷனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கில் ஆன்சியில் வந்து ஆன்சி 31 கொடுத்துருப்பாங்க. அது வந்து நார்மலாகவே செக்ஷனிங்காகவே இது கொடுத்துருக்குது. சரியா? இப்போ நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா செக்ஷனிங் வந்து பண்ணி காமிச்சிடும். ஓகேனா ஓகே பண்ணிட்டு போயிடலாம். சரி, இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிராயிங் வந்து 0ங்கிற லேயரில் வரைஞ்சிருக்கேன். டைமென்ஷன்லாம் டிம்முங்கிற லேயரில் வரைஞ்சிருக்கேன். இது வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஹேட்சிங் வந்து ஹேட்ச்ங்கிற லேயரில் வரைஞ்சிருக்கோம். சப்போஸ் டெக்ஸ்ட் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டுங்கிற லேயர் எடுத்துட்டு நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுறோம்னா சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டோ ஏதோ டெக்ஸ்ட்டு இல்லை போய்ட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் கிளிக் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் என்ன எழுதுறேன்னா சும்மா ஜஸ்ட்டு நம்ம சார்ட்லாம் எழுதுவோம்ல, என்ன எழுதுவோம், ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்னு எழுதுவோம்ல, அதே தான். ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். இப்படி வேணால் இப்படி வந்து கொடுத்துடலாம். சரியா? ஆக்சுவலாக இதுதான் ஒரு டிராயிங். இது நம்ம லேயர் கிரியேட் பண்ணாமலே நம்ம என்ன செய்ய முடியும், வரைய முடியும். இப்போ நான் பார்ட்டாக லேயரில் போட்டுக்கல. இதில் என்ன அட்வான்டேஜ் இப்போ அப்படின்னா, இப்போ எனக்கு ஒருவேளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிராயிங்கும் டைமென்ஷன் மட்டும்தான் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லேயர் கமாண்டில் போய்ட்டு இப்போ நான் 0ங்கிற லேயர் வந்து கரெக்ட் லேயராக மாற்றிக்கிறேன். சரியா? எனக்கு டிராயிங்கும் டைமென்ஷன் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 0ங்கிற லேயரையும் டிம்முங்கிற லேயரை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்குது பார்த்தீங்களா, ஹேட்ச்சு டெக்ஸ்ட்டு ரெண்டையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆஃப் ஆயிடுச்சா? ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் எரேஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிராயிங்கும் டைமென்ஷன் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். சப்போஸ் இப்போ இதில் ஹேட்ச் வேணும்னு வச்சிங்கன்னா ஹேட்சை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிடலாம்.
டைமென்ஷன் வேணான்னு வச்சுக்கோங்க, அப்போ டைமென்ஷன் லேயரை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அப்போ எந்த லேயர் வேணும் எந்த லேயர் வேணாம் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிட்டு என்ன செய்யலாம்னா ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து கரண்ட் லேயர் ஆஃப் பண்ணதுனால நமக்கு வந்து எரர் வரும். ஸோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் வந்து அப்படின்னா கம்பல்சரியாக லேயர்ஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணுவாங்க. வீடியோ அநேகமாக அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்கும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. தேங்க்யூ.